ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா எதுக்காக தெரியுமா இப்போ உன்கிட்ட தனியா பேச வந்தேன்? நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மன மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் கூடிய வாழ்க்கையை உனக்கு தர்றதுக்காக தான். உன்னால முடியாதுன்னு எந்த விஷயத்தையாவது யாராவது சொன்னாலே நீ உன் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கன்னு தான் அர்த்தம். அப்படி யார் உன்னை தடுக்க நினைத்தாலும் அவர்களுடைய நினைப்புக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாமே என் செல்லமே. உன்னால முடியாது, உன்னால இதுக்கு செய்யறதுக்கு திறமை இல்ல, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லும் மனிதர்கள் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் நேர்மறையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்ததின்படியே செய்து கொண்டு வாழ ஆரம்பி. தகுதி இல்லாத மனிதர்களிடம் தரப்படுகிற பதவியும் வாய்ப்பும் போலதான் இங்கு நிறைய பேருக்கு தகுதியும் திறமையும் இல்லாமலேயே வசதி வாய்ப்போடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு எல்லா தகுதியும் திறமையும் நல்ல குணமும் இறை நம்பிக்கையும் பக்தியும் இருந்தும் கூட நீ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதே என கவலை கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கையை மிக உயர்வானதாக நான் சீக்கிரம் அமைச்சு கொடுக்கிறேன். சொந்த பந்தங்களின் வாயை மூட முயற்சிக்காமல் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல, நான் எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன்னு உன்னுடைய காதுகளை நீ மூடிக்கொள்வது சுலபம் அல்லவா? அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுவதும் அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை தேடுவதும் இங்கு நிறைய பேருக்கு இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. நீ யாரையும் குறை சொல்லவும் வேண்டாம், யாரிடமும் அடுத்தவர்களின் குறைகளை பற்றி பேசும் பழக்கத்தையும் வச்சுக்கிற வேணாம். மனிதர்களுடைய வாழ்க்கை என்பதே ஏதோ ஒரு இடம் தெரியாத இடத்தை நோக்கி போவதாக பயணமாகத்தானே இருக்கிறது. எங்க போறோம் ஏன் போறோம்னு தெரியாமலே மனிதன் எதையோ தேடிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறான். வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் பல பேருக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சோம், எதுக்காக பிறந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னே புரியாமதான் இங்கு மனிதர்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, நீ அப்படி இருந்துடக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். வெற்றி அடைவதற்கு முன்பாக முயற்சி மட்டும் செய்தால் போதாது என் செல்லமே. தோல்வி வந்தாலும் அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியமும் மன வலிமையும் உனக்குள்ள இருந்தா வெற்றி சீக்கிரமா உன்னிடம் வந்து சேர்ந்து விடும். சில நேரம் நீ கோபத்துல விற்கும்போது பேசுகிற ஒற்றை வார்த்தை என்பது பாதையில் தவறியவர்களை கூட சரியான வழிகாட்டுதலாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் சரியான வழியில் போவர்களின் மனதை காயப்படுத்துவதாக, நல்ல மனிதரின் குணத்தை கஷ்டப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட பேசினாலும் உன் வார்த்தையில் நீ கவனமாக இரு. ஏன்தான் இந்த நாள் முடிஞ்சு போச்சோன்னு சில நாட்கள் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஒரு சில நாட்கள் காலையில அப்பதான் விடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். ஆனா நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து ஐயோ இந்த நாள் சீக்கிரம் முடிஞ்சிடணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நாள் கழியணுமேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளோட விடியக்கூடிய நாட்களாக இருக்கிறதல்லவா? என்ன பண்றது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நாட்கள் இப்படிதான் இருக்கும். ஏன் முடியுதுன்னு சில நாட்களும், இன்னுமா முடியலைன்னு பல நாட்களும், அத்தனையையும் கடந்து கொண்டு வர தயாராக இரு. உன் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லிதான் புரியணும்னு இல்ல, நீ யாரிடமும் வெளிப்படுத்தாமலேயே உனக்குள் இருக்கும் ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் புரிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்றேன். இந்த உலகம் உன்னை சில நேரங்கள்ல தூக்கி வச்சு ஆடுவாங்க, சில நேரங்கள்ல தூக்கி எறிந்து வீசுவார்கள். இது இரண்டுக்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய குணம் கிடையாது. நீ கையில பணம் வச்சிருந்தீன்னா உன்னை தூக்கி வச்சு உயரமா நல்ல ரொம்ப சந்தோஷமா நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டுவாங்க. ஆனா உன்கிட்ட காசு இல்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்பவே உன்னை அவமரியாதைப்படுத்தி தூக்கி எறிந்து நீ பட்ட தோல்வியையும் கஷ்டத்தையும் பெரிதாய் பெரும் பேசுவார்கள் என்று செல்லமே. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள். கோபம் என்பது அடுத்தவர் மூலமாக உனக்கு வர்ற குணம். அடுத்தவர் யார் என்ன செஞ்சா என்ன என்ற எண்ணத்தோட வாழணுமே தவிர எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசிவிட வேண்டாம். அவங்க இப்படி இவங்க இப்படி, அதனாலதான் எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு ஒரு சிலர் அடுத்தவர்களை பற்றி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெறுப்பார்கள். நீ அப்படி இருக்க வேண்டாம். எந்த காரணமும் இல்லாமல் யார் என்ன செய்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீ நேசித்தால் உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உன் மனசுல எவ்வளவோ விஷயங்கள் வரும், அது எல்லாத்தையுமே நீ செய்யணும்னு நினைச்சினா அப்புறம் துன்பம் எனும் காட்டுக்குள் தனியாய் மாட்டிக்கொள்வாய் என் செல்லமே. மனசு ஆயிரம் விஷயத்த சொன்னாலும் அதில் எது நல்லதோ எது சிறந்ததோ எது சரியானதோ அதை மட்டும் செய்ய பழகு. தீர்வு கிடைக்காத ஒன்றை பற்றி நீ தீவிரமாக சிந்தித்து கொண்டே இருந்தால் பலன் ஏதும் கிடைக்கப் போவதில்லை.
ஒரு விஷயத்தை மீண்டும் 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 பல மணி நேரமா நீ யோசிக்கும் போது குழப்பம்தான் வருமே தவிர தீர்ப்பு வராது. அப்பனால உன் மனசும் பலவீனம் அடைஞ்சிடும். அதனாலதான் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வராகி அம்மா மேல பாரத்தை போட்டுட்டு என் நாமத்தை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிந்தனை செய். முடிவு கிடைக்குதான்னு பாரு. கிடைக்கலன்னா அதை அப்படியே சரியாயிடுன்னு ஏன் பொறுப்புல விட்டுடு. அதை எந்த விதத்தில் எப்படி சரி செய்ய வேண்டுமோ அப்படி சரி செய்து விடுகிறேன் என் செல்லமே. உன்னிடம் நன்றாக பேசி பழகியவர்களே உனக்கு மன கஷ்டத்தையும் வலியையும் கொடுக்கலாம். ஆனா அதை நினைச்சு நீ சோர்ந்து போகாம, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே நினைச்சு வருத்தப்பட்டு வீழ்ந்து போகாமல், என்னை இப்படி செய்தவர்கள் நாளைக்கு ஏண்டா எனக்கு இப்படி செஞ்சோன்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையில நான் உயர்ந்து காட்டுவேன்னு உன் வாழ்வில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல தைரியமான ஆளாக மாறிவிட வேண்டும். எப்போது தோல்வி அடைந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. அடுத்த நிலைக்கு வெற்றியை தொட வேண்டும் என்ற தைரியத்தையும் உற்சாகத்தையும் உனக்குள்ள வச்சுக்கணும். நீ அடுத்தவங்க மேல வெறுப்பை காட்டி இங்க எதுவும் மாறி போறதில்ல. அதுக்கு பதிலாக உனக்கு பிடிக்காததையும் உனக்கு கோபம் வரும்படியும் யார் எதை செய்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடந்து போக பழகு. நடப்பது நடக்கட்டும் என அதை அதன் பொறுப்பிலேயே விட்டு விட்டால் நடக்க போறது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்ல விதமா நடத்தி முடிப்பேன். உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்கிட்ட இருந்து ஏதாவது பலன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிற உறவுகள் தான் அதிகம். இங்கு யாருக்கும் யாருடைய நலனும் முக்கியமில்லை. ஆனா எல்லாருக்கும் அடுத்தவர்களிடமிருந்து ஏதாவது பலன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற எண்ணம் மிகவும் முக்கியமானதாகத்தானே இருக்கிறது. யார் உன்கிட்ட தேவைக்காக தேடி வந்திருக்காங்க, யார் உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேடி வந்திருக்காங்கன்னு புரிஞ்சு அதற்கேற்றாற் போல நடந்து கொள். வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் இன்பங்களையும் நீ அனுபவிக்க விரும்பினால் அதோடு கூட வரும் துன்பங்களையும் தோல்விகளையும் கூட ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும். வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் ஒன்றோடு ஒன்று கலந்ததுதானே. எது வந்தாலும் ஏத்துக்கோ, எது கிடைச்சாலும் வாங்கிக்கோ. உன்னை விட்டு போகுவதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதுல பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நேர்மையான வழியில் நீ வாழ்ந்தாலே எல்லா துன்பங்களிலிருந்து மீண்டு வெற்றியை பெற்று விடலாம். முதல்ல அடுத்த மனிதர்களிடமிருந்து எதையாவது எதிர்பார்ப்பதை நிறுத்திக்கொள். எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டால்தான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதிகமாய் பேசுவதை குறைத்து கொண்டாலே எல்லாராலும் அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஆளாய் மாறிவிடுவாய். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னா முதல்ல பேச்ச குறை. பேசக்கூடிய விஷயங்களை தெளிவாக யோசிச்சு பேசு. பேசுறது மற்றவங்களுக்கு நல்லதா இல்லாட்டியும் கெடுதலாக வந்துவிடக் கூடாத அளவுக்கு நடந்து கொள்ளேன் செல்லமே. நீ ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கிறது தான் மகிழ்ச்சி நினைக்காத. உனக்கு கிடைச்சது குறைவாகவே இருந்தாலும் அதை கொண்டு மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்வதுதான் சந்தோஷம் என நினைக்க பழகு. ஏன்னா ஆசைப்படுறது எல்லாருக்கும் எல்லா சமயங்களையும் கிடைப்பது கிடையாது. ஆனால் கிடைப்பதை மன திருப்தியோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும். உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல 100 விஷயம் எதிர்மறையானதாக இருந்தாலும் அதிலும் நேர்மையாக நடக்கக்கூடிய நேர்மறையாக நிகழக்கூடிய 1-2 விஷயங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நேர்மையான எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாலே நடக்கும் அனைத்தையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேனேன் செல்லமே. எல்லா மனுஷனும் பிறக்கும் போதே பொறுமையையும் அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொண்டு வருவது கிடையாது. ஆனா வாழ்க்கையை வாழும்போது நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திச்ச பிறகு அடக்கமும் அறிவும் பணிவும் பொறுமையும் இறைபக்தியும் நம்பிக்கையும் தானாக வந்து விடுகிறது தானே. உனக்கும் அப்படிதான் நான் நல்ல விஷயங்களை இப்ப கொடுத்துருக்கேன். கஷ்டம் வந்தா கலங்கி போகாம துணிஞ்சு தைரியமா நில்லு. நான் உனக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவன் வாழ்க்கையை அழகாக்குவதற்காக தான் கொடுத்திருக்கிறேன். எல்லாமே இனி நல்லதாக மட்டுமே நடக்கும்.